ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாலஸ்டம்லி கிச்சன். இந்த வீடியோவில் மெக்சிகன் நேச்சோ சிப்ஸ் எப்படி நம்ம வீட்டிலே சுலபமாக செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்காக ஒரு கப் அளவு மக்காச்சோள மாவு, மெய்ஸ் ஃப்ளார் அதை சேர்த்துக்கலாம். அதில் பாதி கப் அளவு மைதா இது சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை ரெண்டுத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இந்தியன் டச் வேணுன்றதுக்காக ஒரு அரை டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூளும் அரை டீஸ்பூன் மிளகுத்தூளும் சேர்த்துக்கலாம். இது ரெண்டுமே ஆப்ஷனல். மெக்சிகோவில் இதெல்லாம் சேர்க்க மாட்டாங்க, பிளெயினாக தான் நேச்சோ சிப்ஸ் செய்வாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எப்போதும் நம்ம சப்பாத்தி மாவு செய்கிற மாதிரி பிசைஞ்சிக்கலாம். நான் எண்ணெயோ பட்டரோ எதுவுமே சேர்க்கல. மாவு சூப்பராக ஒட்டாமல் வரும் இந்த மாதிரி. இப்போ ஒரே ஒரு ட்ராப் எண்ணெய் எடுத்து இந்த மாவு மேலே அப்படியே பூசி வைக்கிறேன். இந்த மாவு ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஈர துணி போட்டு இதை ஒரு 10 இல்லை 15 நிமிஷம் நல்லா ஊற வச்சிடலாம். இப்போ இந்த மாவை 4 டிவைட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் பெரிய பெரிய பால்ஸாக. இதை சப்பாத்தி கட்டை வச்சு நம்ம உருட்டிக்கலாம். தொட்டு தேய்க்க நான் மைதா மாவு யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கோதுமை மாவு எதை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எப்போதும் சப்பாத்தி திரட்டுற மாதிரியே திரட்டிக்கணும். கொஞ்சம் தின்னாக இருக்கணும், இப்போ தான் நேச்சோ சிப்ஸ் கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ ஒரு பீஸா கட்டரை யூஸ் பண்ணி இதை ட்ரையாங்கிள்ஸாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பெரிய ட்ரையாங்கிள்ஸாகவும் நீங்கள் போட்டு எடுக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன ட்ரையாங்கிள்ஸாக அதை கட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதான். எண்ணெய் காய வச்சு அதில் இந்த நேச்சோ சிப்ஸை சேர்த்துக்கலாம். இந்த நேச்சோ சிப்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம சைட் டிஷ்ஷாக இதுக்கு கெட்சப் வச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டி மைனஸ் கூட வச்சு சர்வ் பண்ணலாம். ப்ளெயினாகவே இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லாட்டி மெக்சிகோவில் சாப்பிட்ற மாதிரி நம்ம சால்சாவோ இல்லை சலடோ வச்சு கூட சர்வ் பண்ணலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம நேச்சோ சிப்ஸை எண்ணெயில் சேர்த்தப்புறம் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் எல்லா இடத்துலையும் ஈவனாக கோல்டன் ப்ரௌனாக அது குக் ஆகும். நேச்சோ சிப்ஸ் நல்லா இந்த மாதிரி உப்பலாக வர வேண்டாம், நமக்கு தட்டையாக வரணும், ஃப்ளாட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் வச்சு ஹோல்ஸ் போட்டுட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி தட்டையாக வரும். இந்த நேச்சோ சிப்ஸ் மேலே நான் கொஞ்சமாக சாட் மசாலா தூவி சாப்பிட போகிறேன். ரொம்ப கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியாக இருக்கும். கிட்ஸ்க்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நம்ம இது செஞ்சு கொடுக்கலாம். இந்த ரெசிபியும் நம்ம சேனலும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம மாலஸ்டம்லி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வேறொரு யூஸ்ஃபுல் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.